பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னத தேவனாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலும் தேவ சமூகத்திலே உன்னத தேவனை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஆண்டில் இணைந்திருக்கிற அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே மகிமையின் சமாதானத்தின் ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. சர்வன தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ, அனல் மூட்டுமையா அனல் மூட்டும், துய ஆவியை அன்பின் ஆவியை துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. மகாபரிசுத்தமும் கிருபையும் இந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, தர்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பரிசுத்த பிதாவே, மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் நடந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதரான தேவன் தாமே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியான கிருபையை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொன்னீங்களாப்பா. ஒரு விஷயங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தப்பி தேவ சமூகத்திலே கோடானு கோடி தூதர்கள் இதோ பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உன்ன தேவனுடைய சமூகம் தாமே இந்த நாளிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியா, இந்த ஆராதனை வேலைகளுக்கு ஆசீர்வதித்து வரும்படியா ராஜாவுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 305. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. 305வது பாடல். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனா தேரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா, இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரொற்றாய் மாற்றினாரே, இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே,
உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி அலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 241. 241வது பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என்ன நாளிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாய உலகில் நெறி தவறி அலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். மின்னை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் விருப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 85. வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 85வது சங்கீதம். என்னோடு கூட இணைந்து இந்த சங்கீத பகுதியை வாசியுங்கள். கர்த்தாவே, தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும்.
என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். சர்வ தேவனை நாம் சிறிது நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதிக்கலாம். அவரே நமக்கு சிறையிருப்பை திருப்புகிறவர். அவரே நமக்கு மகிமையை அருளுகிறவர், சமாதானத்தை அருளுகிறவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலே தன்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்று சமூகத்திலே ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எமக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் இப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு? தகப்பனே, நீதானே எனக்கு துணையாக இருந்து நடத்துகிறவர். நானே உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களாப்பா. கரம் பிடித்து நடத்துகிற அன்பு நேசன் தகப்பனே, பரிசுத்த ராஜாவே, உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, பரிசுத்தமான உமது சமூகத்தை, உமது பரிசுத்தமான பாதப்படியை, ஆண்டவரே, பரிசுத்தமான நாமத்தை நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மீது முந்தி அன்பு கூர்ந்த தகப்பன் இந்த நாளிலும் கர்த்தாவே, பரிசுத்த ராஜாவே, அப்பா உமது நேசம், ஆண்டவரே உமது ரட்சி தகப்பனே, பரிசுத்த ராஜா அப்பா உமது பாசம், ஆண்டவரே கர்த்தாவே, சிலுவையில் எங்களுக்கு தந்த ஜீவனில் வெளிப்படுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, சிலுவையின் தியாக அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பே இருக்கிறது என்று சொன்னீங்களப்பா. உன்னை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களா கர்த்தாவே. பரிசுத்தராய் கண்கள் எங்கள் மீது இருக்கிறபடியினால் கர்த்தாவே, எங்கள் மீது உமது கண்கள் வைத்து எங்கள் ஆலோசனை தருகிற அன்பு தகப்பனுடைய சமூகம் தகப்பனே எங்களோடு இருக்கிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவின் எங்களை காண்கிற தேவன் யாகார் பெயரிட்டு அழைத்தாலையா. தேவன் கர்த்தாவே, நாளிலும் கர்த்தாவே பரிசுத்த ராஜாவை மகிமையின் தேவனே மகிமையின் பிரசனங்கள் நடத்தும்படி ஆண்டவரே மைய ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்தினோம் ஐயா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. வனாந்திரத்திலே தன் பிள்ளை சாக போயிருது என்று சொல்லி தண்ணீர் கொடுக்க, தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க தண்ணீர் இல்லையே என்று சொல்லி இதோ அழுகுரல் இட்டு ஆகார் அந்த வனாந்திரத்தில் அழுத பொழுது அந்த அழுகுரலை கேட்ட தேவன் தகப்பனை பரிசுத்தப்பா அந்த வனாந்திரத்துக்கு கடந்து வந்தீங்க ஆண்டவரே. தகப்பனை பரிசுத்தராஜாவை இந்த தண்ணீர் அந்த பிள்ளைக்கு வேண்டிய தண்ணீரை தகப்பனை பரிசுத்தராஜ் கொடுக்கும்படி துறவை காட்டி ஆண்டவரே பரிசுத்தராஜாவே இந்த பிள்ளை தகப்பனை உயிரோடு கூட திரும்பும்படியா இஸ்மவேல் மீண்டுமாய் உயிரோடு கூட திரும்பும்படியாய் கிருபை செய்த தேவன் தர்மியான நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த வனாந்திரமாயிற்றப்பா. தவ ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தாவை நோக்கி பார்க்கிற தாயாருக்கு கத்தை இறங்க செய்யும்படி கர்த்தாவே மகிமையின் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படி ஆட்சிப்பிக்கிறோம். பரிசுத்த ராஜாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வனாந்திரத்திலையும் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே, வனாந்திரத்தில் பிள்ளைகளை கர்த்தாவே மன்னாவால் போஷித்தீங்களாப்பா. தகப்பனை காடையால் கொண்டு வந்து போஷித்தீங்களா ஆண்டவரே. அதே தேவன் என்றைக்கும் தகப்பனை ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் போஷிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கர்த்தாவே இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணீரில் கத்தம் துடைப்பீராக. தகப்பனை பரிசுத்த வனாந்திர வாழ்க்கை மாறும்படியா வனாந்திரத்திலும் கர்த்தாவே பரிசுத்தாவே அப்பா அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் பிள்ளைகளுக்கு இறங்கி கிரியை செய்யும்படியா அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆராதிக்கப்படத்தக்கவர், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் வையுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். தகப்பனை கலங்கி போயிருக்கிற இருதயத்தை காண்கிற தேவன்
ஆண்டவரே கர்த்தாவே சூழ்நிலைகளை பார்த்து தகப்பனே ஏற்படுகிற சம்பவங்களை பார்த்து கலங்கி போயிருக்கிற உள்ளத்தை கத்தை திடப்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவ சமூகம் நடத்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னை தேவன் மகிமைப்படுவீராக. பரிசுத்தர் 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 என்று சொல்லி தகப்பனை இடைவிடாது கத்தாவே பரிசுத்தராஜா அப்பா ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன்னத தேவன் தகப்பனை நாளிலும் தகப்பனை பரிசுத்தராஜாவே மகிமையின் தேவனை தேவ சமூகம் மகிமைப்படும்படியாக ஆராதனை வெளியே ஒப்பு கொடுக்கிறோம். உன்னை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ராஜா உன்னத சமூகத்தினங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 52 வசனங்கள் 7 முதல் 12 முடிய. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 52 வசனங்கள் 7 முதல் 12 முடிய. வேத பகுதி நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து என்னோடு வாசிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவிடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதில் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேத வசனம் வாசிக்கப்பட்ட பகுதிகளை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்று தாரு. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்று தாரு. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. மகாபரிசுத்தமும் கிருபையும் இழந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே வேத வசனங்களை தியானிக்கிற இந்த வேளையிலும் வேதத்தை எங்களுக்கு எழுதித்தந்த வேத ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவராமே பிரசன்னமாகி கர்த்தாவே தகப்பனே இந்த தியான வேலையை ஆசீர்வதிக்கும்படி சர்வதாமே இந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். தகப்பனே பரிசுத்த ராஜாவே இந்த கிரியைகள் வெளிப்படட்டும். தகப்பனே பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை தேவம் நாம மாத்திரம் மகிமைப்படும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம்.
சர்வவல்லவர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். மீண்டுமாக அந்த வசனம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மலைகளின் மேல் வருகிறதான பாதங்களை குறித்து தீர்க்கதரிசியானவர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது யாருடைய பாதங்கள் என்று சொன்னால் சுவிசேஷகனுடைய பாதங்கள். நல்ல செய்தியை தன் பிள்ளைகளுக்காய் சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஆண்டவராகிய தேவன் தாமே ஊழியங்களை ஏற்படுத்தி தந்தார். அப்போஸ்தலர், மெய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள் போன்ற ஊழியங்களை ஏற்படுத்தி தந்தார். சுவிசேஷ ஊழியம் மிக முக்கியமான ஒரு ஊழியம். நல்ல செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்கிறதான ஒரு ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியானவர் இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல் ஏறி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது எவ்வளவு அந்த பாதங்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்லி பாதங்களை பார்க்கிற ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசியினுடைய கண்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுவிசேஷத்தை அறிவிக்கினுடைய பாதங்களை பார்த்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த பாதங்கள்? இந்த பாதங்கள் மலை மேல் ஏறி வரும்பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம், தேவன் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத தேவனுடைய பரிசுத்த நாமம் உம்மை பற்றி கொண்டவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்கிற நல்ல தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனை பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டு வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வசனத்தை ஆண்டோடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 119வது சங்கீதம் 116வது வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த சமாதானத்தோடு 119வது சங்கீதம் 165வது வசனம் சொல்கிறது. மிகுந்த சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். அவரால் மாத்திரம்தான் நமக்கு சமாதானம் வர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானம் சிந்தையிலே வர வேண்டும். நம் இருதயத்திலே சமாதானம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். சூழ்நிலைகள் மாறி போகலாம். சூழ்நிலைகள் பல்வேறுபட்ட காரியங்களினால் நிறைந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தம் பிள்ளைகளை சமாதானத்தில் காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்க வேண்டும். சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சிந்தையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்கிற சிந்தையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவர் தாமே தமது ஆவியின் சிந்தை சமாதானமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. ஆவிக்குரிய சிந்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தால் நிரப்பப்பட்டதான சிந்தை, பரிசுத்தமான சிந்தை, அது ஜீவனை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஒரு சிறு குழந்தையாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இந்த பகைவர்கள் வந்து இந்த தேசத்தை எடுத்து அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தேசம் பாழ்வடிக்கப்பட்டு விட்டது. தேசம் எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த பகைவர்கள் எடுத்து தனது தேசத்திற்கு திரும்பி கொண்டு போய்விட்டார்கள். அது ராஜாவுடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு தெரியாது, விவரம் தெரியாது. அந்த குழந்தை அந்நிய தேசத்திலே போய் வளர்ந்தது. பெரியவனானாலும் தேசத்தின் ஜனங்கள், தேசத்தின் ராஜா அந்த குழந்தையை அடிமையாகவே வைத்திருந்தார். அடிமையை போலவே நடத்தி கொண்டிருந்தான். வாலிப வயதை அடைந்த பொழுது மனது மிகவும் வருத்தப்பட்டது. ஏன் எப்படி அடிமையாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுது அங்கிருந்தாலும் பெரியவர் சொன்னார், தம்பி, நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த தேசத்தின் படைகள் அந்நிய தேசத்துக்கு செல்லும் பொழுது அங்கே வந்து உன்னை குழந்தையை கைதியாக கொண்டு வந்து விட்டார்கள். அங்கே உங்களது தகப்பன் என்ன நடந்தது தெரியவில்லை.
அங்கே அங்கே பணந்த அங்கே எல்லா தேசம் அந்த தேசத்தில் எல்லா காலம் அழிக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது மனம் மிகவும் மருந்தியது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நாட்கள் சென்றது. இன்னொரு தகவல் அவனுக்கு கிடைத்தது. இதோ தனது தந்தை தனது தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேசம் மீண்டுமாய் செழிப்படைய தொடங்கிவிட்டது. அதிலே அவர் ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ராஜரீகம் பண்ணுகிற நல்ல செய்தியை அவங்க தேசத்திலிருந்து வந்த சில வணிகர்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ந்தது. நல்ல செய்தி அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய சாமியப்படுவதாக. அவனுடைய உள்ளம் சமாதானத்தை அடைந்தது. கர்த்தருடைய சாமியப்படுவதாக. ஏதோ தகப்பன் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜாவாக இருக்கிறார் என்ற நல்ல செய்தியானது. தர்மையான நாளிலும் நமக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்படுகிறது. நம்ம தேவன் ராஜாதி ராஜா, ஆண்டவராய் கிறிஸ்துவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். நமக்காய் அவர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். இதோ பயப்படாதே சிறுமந்தையே, தமது ராஜ்யத்தை உங்களுக்கு தர பிதாவாகி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ராஜ்யத்தையே உங்களுக்கு தர அவர் விருப்பமில்லை. அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். பிரசாமிப்படுவதாக. ஆம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த நாளில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த நாளிலே கடந்து செல்கிறதான பாதை மிக கொடுமையான ஒரு பாதையாக, வேதனையான ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையை நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளையை நீ கலங்கி விட வேண்டாம். தேவனுடைய பிள்ளையை நீ சோர்ந்து போய் விட வேண்டாம். வணக்காய் ராஜரீகம் பண்ணுகிற அதோ நமது அசைவில்லாத ராஜ்யத்தை கொண்டிருக்கிறார். நமக்கு தருவதற்காக அவர் காத்திருக்கிறார். கத்திரபுரமாகப்படுவார். ராஜகுமாரத்தி நீ, ராஜகுமாரன் நீ, ராஜபுத்திரன் நீ, கத்திரபுரம் மகிமைப்படுவதாக. நல்ல செய்தியை இந்த நாளிலே நாமும் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். கத்திரபுரமாகப்படுவதால் சூழ்நிலைகள் மாறி போகலாம். இதோ எந்த சூழ்நிலையும் இந்த உலகத்தில் நிலையானதல்ல. அதற்கு ஒரு காலம் உண்டு. காலத்திலே இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வசனம் நிறைவேறிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கத்திரவசனம் ஈடுபடுவதாக. ஆம், தேவ சமூகத்திலே ராஜ்யம் படுகிற கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும்படியாக, இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதுவே நமக்கு சுவிசேஷமாய் தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரே இந்த சுவிசேஷத்தை நமக்காக கொண்டு வந்தார். சமாதானத்தின் நற்செய்தியை கொண்டு வந்தார். ராஜரீகம் பணிகிற கர்த்தருடைய ராஜ்யத்தை நமக்கு கொண்டு வந்தார். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ராஜ்யத்தை புத்திரர்களாக எழுந்து ராஜ்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை, ராஜரீகம் பணிகிற கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சமாதானத்தை தருகிறவர். ஆவிக்குரிய கனிகளிலே சமாதானம் ஒன்று உண்டு என்று வேதவசனம் சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆவிக்குரிய கனிகளில் ஏதோ சமாதானம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது சமாதானத்தை ஆவியானவதாமே என்று தன் பிள்ளைகளுக்கு தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானம் நன்மையான நாளிலும் நமக்கு தர போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தண்ணிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சமாதானத்தை நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து தகப்பனே பரிசுத்தாவி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று தகப்பனே சியோனுக்கு சொல்கிறார். ஒன்று தேவ குமாரன் எங்களுக்காக இருக்கிறீங்கப்பா. தகப்பனே எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே பரிசுத்த ராஜா எங்களுக்காக எங்களை சந்திக்க முடியாத மீண்டும் வரப்போறீங்கப்பா. தகப்பனே பரிசுத்த ராஜாவே, வசனங்கள் நிறைவேறுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகம் தவிக்கலாம், ஏன் நடக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போகலாம். தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு தகப்பனே பரிசுத்த ராஜா உத்தரவாதம் உண்டு. ஆண்டவரே பரிசுத்த ராஜாவே, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீங்க, விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவகுமாரன் வருகை சமயமாக விசுவாசிக்கிறோம், வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம்.
கர்த்தருடைய சமுதாயங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே இது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே பரிசுத்த பிதாவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரி. உலகத்தின் தகப்பனே வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்தான நெருக்கங்களை குறித்து மனக்கலக்கத்தோடு அருமையான வாலிப சகோதரரே, நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறேன். வாழ்க்கை முழுவதும் இப்படியே போக வேண்டுமோ என்று சொல்லி மனம் கலங்கி போயிருக்கிறீர்கள். இதோ தேவனாய் கர்த்ததாமே உங்கள் வாழ்க்கையை திடப்படுத்துகிறவர். ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயமான தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய அதிசய காரியங்களை கண்டுகொள்ள முடியும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் மீது விசுவாசத்தோடு தேவனை பற்றிக் கொள்ளும் பொழுது இதோ உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும்படியா உன்னை தேவன் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் தேவனை பற்றிக் கொள்வோமா? இல்லை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வலோதாமே, தினாளிலோக தாவே, பரிசுத்த ராஜா, மகிமையின் தேவனே, அப்பா தகப்பனே, தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட நிலைமைகள் மாறும்படியாக கர்த்தாவே தகப்பனே, தேவன் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக ஒரு மனம் திரும்புதல் தேசத்தில் உண்டாயிருக்கும், தேசங்கள் நடுவாய் கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவின் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜான் சமூக குடும்பங்கள் ஒன்றே ஆசீர்வதிக்கும்படி ஜெபி, வேலையடித்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேவலை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே பரிசுத்த அதிக அதிசயங்களை செய்ய தேவ வல்லமை பிள்ளைகளோடு நடத்தும்படி ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சட்டின் மறைவு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தகப்பனே பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவ சமூகம் தாமே ஊர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் தகப்பனை எடுத்து வைத்திருக்கான காணிக்கைகளை அங்கேயிருந்து ஆசீர்வதித்து தகப்ப ஆலயம் திறந்த பிறகு அந்தந்த சபைகளிலே செலுத்தும் பொழுது கர்த்தருடைய சமூகம் நிறைவான ஆசீர்வாதங்களை செய்தபடி அன்பின் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பயப்படாது உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி சமூகம் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி சமூகம் தேவபடி நடத்தும்படி பரிசுத்தமான பாதப்படியில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிதாவாகி தேவனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமையற்ற இயேசு கிறிஸ்துவின் விசேஷ கிருபையும் பரிசுத்த ஆவியின் சிநேகம் ஐக்கியம் வழிநடத்தலும் நம்மளுடைய போதிக்கப்பதாக. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து வேதப்பாட வகுப்புகள் உண்டு. தேவக்குமாருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து வேதப்பாட வகுப்புகளை இந்த காணொலியிலே தந்து கொண்டிருக்கிறோம். அதில் பங்கு பெறுங்கள். கேள்விகளுக்கு அதில் ஆன்சர் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. அவர் தாமே சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். வசனப்படி கர்த்தர் தாமே மகிமையான ஆசீர்வாதம் அருளி செய்தவர்களாக வரைக்கும் தேவ சமூகம் உங்களோடு இருக்கட்டும். தேவன் தாமே சமாதானத்தினாலும் மகிமையினால் நிரப்பி சர்வோடு நடத்துவாராக. பிரசனாவது மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.